தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். திமுக என்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு 75 வருஷம் ஆச்சுன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப அறிவு திருவிழா அப்படின்னு சொல்லி அறிவே இல்லாதவங்க நடத்துறதுக்கு பேர் தான் அறிவு திருவிழா. இதை வள்ளுவர் கூட்டத்தில் ரொம்ப சிறப்பா நடத்திருக்காங்க. இதுல கருப்பு சிவப்பு காலத்தின் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகங்கள்லாம் வெளியிட்டாங்க போல. இதுல பேசின அமைச்சர் பெருமக்கள் அதுல குறிப்பா என்ன சொல்ல, ஒரு மூத்த அமைச்சருங்கிறாரு, ஒரு மூத்த நிர்வாகிங்கிறாரு, ஒரு நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன். அவருக்கு வேற வழி இல்லை, திமுகவுக்கு ஜால்ரா அடிச்சுதான் ஆகணும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர் சொல்றாரு, உதயநிதி ராஜராஜ சோழன் போல வருவார் அப்படின்னு. இதை சொன்ன துரைமுருகனை பார்த்தா நமக்கு என்ன தோணுது? அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, முதல்ல உங்களுக்கு ராஜராஜ சோழன்னா யாரும் தெரியுமா? அரசேந்திர சோழன், அருண்மொழி சோழன் யாராவது தெரியுமா? யாரும் தெரியாது. சோழர்கள்னால யாருன்னு தெரியாது. இன்னும் சொல்லணும்னா சோழர்களே எங்க தாய்மொழியை தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்னு நிறைய பேர் இன்னைக்கு விவாதத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கான். அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு ராஜராஜ சோழன் போல உதயநிதி வருவாரு அப்படின்னு சொல்லி துரைமுருகன் அப்படி பேசுறாரு. அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, சோழர்கள் உலகையே கட்டி ஆண்டார்கள். உலகம் முழுக்க ஆண்டவர்கள் சோழர்கள். உலகம் முழுக்க படையெடுத்து போய் ஆண்டுட்டு வந்தாங்க. ஆனா இவங்க உலகம் முழுக்க சொத்து வாங்குறாங்க. எப்படி? தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சு, தமிழ்நாட்டை சுரண்டி, மலைகளை வெட்டி, ஆற்று மணலை அள்ளி, இயற்கை வளங்களை சுரண்டி, தமிழக மக்களை ஏமாற்றி, குறிப்பா தமிழர்களை ஏமாற்றி, பிழைப்புவாதம் நடத்தி, ஊழல் பண்ணி, லஞ்சம் வாங்கி உலகம் முழுக்க சுத்த சேர்க்கிறான். உலகம் முழுக்க கட்டி ஆண்டவன் ராஜராஜ சோழன். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உலகம் முழுக்க சொத்தை வாங்கி போடுறீங்க. வேணா ஒண்ணு பண்ணுவோம், உதயநிதி ராஜராஜ சோழனா அவங்க அப்பாவையும் அவங்க போய் ஸ்டாலினையும் போய் கச்சத்தீவை கொடுத்தீங்களப்பா, போய் கச்சத்தீவை மீட்டுட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டுருமா? சொல்லுங்க, அனுப்பி விட்டுருமா? இதெல்லாம் ஒரு பெரிய காமெடியெல்லாம் இல்லாம இன்னொருத்தர் பேசுறாரு, கலை உலகின் பெரியார் உதயநிதிங்கிறாரு. ஷோப்பா, இந்த ஈவேராங்கிற ஆணி எப்படி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லையோ அதே போல தமிழ் சினிமாவுக்கு தேவையில்லாத ஒரு ஆணினா அது உதயநிதி தான். அது உதயநிதியில உதவாத நிதி. ஒரு காட்சியில கூட ஒழுங்கா நடிக்க தெரியாது. பணம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக சந்தானத்தை நாயகனாக போட்டு, கதையின் நாயகனாக சந்தானம் அவர்களை போட்டு உதயநிதி கெஸ்ட் ரோல் பண்ணுவாப்புல, கூட அந்த சைட் சப்போர்ட்டிங் ஆக்டர் பண்ணுவாப்புல. பண்ணியே ஒரு 3 படம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் உருப்படியா ஒரு 10-15 படமாவது நடிக்கலாம்ல. என்னென்னமோ படம் எடுத்து பார்த்தாங்க, எமி ஜாக்சனை போட்டு பார்த்தாங்க, நயன்தாராவை ஹீரோயினியா போட்டு பார்த்தாங்க, ஒன்றும் எடுப்படலை. செல்ஃபே ஸ்டார்ட் ஆகலைங்கிற மாதிரி ஊப்பிகளை தவிர வேற எவனும் தேட்டர் பக்கம் போல அப்படிப்பட்ட படங்களாவே எடுத்தாங்க. ஷோ இவங்கெல்லாம் ஒரு நடிகர்னு சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற சொத்தை அதுவும் மக்களை சுரண்டி ஏமாத்திய சொத்தை வைத்துக்கொண்டு சினிமா எடுத்துக்கிட்டு மக்களை ஏமாத்தினான். ஈவேராங்கிற ஒரு ஆணி எப்படி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லையோ அதே போல தமிழ் சினிமாவுக்கு தேவையில்லாத ஒரு ஆணி தான் உதயநிதி. ஆனால் அந்த உதயநிதியை விஜயோட கம்பேர் பண்ணுறாங்க. விஜய் உண்மையாகவே விஜய் அரசியல் ரீதியாக நம்ம எதிர்க்கிறோம். அரசியல் ரீதியாக அவரை மேலே 1000 விமர்சனம் நம்ம வைக்கலாம். ஆனால் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதித்து காட்டிய ஒருவர் தான் நம்ம சொல்லணும். கண்டிப்பாக ஆரம்ப காலகட்டத்தில் இப்போது போகும் விஜயனுடைய வளர்ச்சி என்பது தன்னை தானே அவர் வளர்த்து கொண்டார். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனால் விஜயோடலாம் உதயநிதி ஒப்பிட்டு பேசுகிறாங்க. அதுதாங்க ரொம்ப பெரிய கோபமாக இருக்கு. இந்த நிகழ்வில் இன்னொருத்தர் சொல்றாரு பாருங்க, உதயநிதி அல்ல உதவும் நிதியா. யாரு சொன்னவர்? அன்பில் மகேஷ் இருக்காப்புல. சொன்னேனடா கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு படிச்சு சொன்னேனே, கேட்டீங்களா அப்படின்னு ட்ரெண்ட் ஆனார்ல. அந்த அன்பில் மகேஷ் சொல்றாரு, உதயநிதி அல்ல உதவும் நிதி. ஆமாமா, அண்ணன் உதவுறவர் தான். ஆனா யாருக்கு உதவுறது தான் தெரியல. 200 கோடி ரூபாய் கார் ரேஸ் நடத்துவாப்புல, புதுசா டோட்ஸ் கார் வாங்கி கொடுப்பாப்புல, அதுக்கப்புறம் 50 கோடி ரூபாய் பங்களா வாங்கி கொடுப்பாப்புல, உதவியா செய்வாப்புல நம்ம உதயநிதி அண்ணன். யார் விட்டு காசு? எல்லாம் நீங்க ரத்தத்தை வெறுவியா சிந்தி சம்பாதிச்ச காசா? தமிழக மக்களை ஏமாற்றி, தமிழர்களை ஏமாற்றி பிழைப்புவாதம் நடத்தி, தமிழர்களுடைய உழைப்பை சுரண்டி திங்கக்கூடிய திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் உதவலாம், யாருக்கு வேணாலும் உதவலாம். ஏன்னா நீங்க பரம்பரையா சொத்து சேர்த்ததுல இந்த அண்ணன் கவுண்டமணி அவர்கள் சொல்ற மாதிரி பெரிய மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரைங்கிற மாதிரி இவங்க பரம்பரையா சேர்த்து வச்சு சொத்து போல உதவுவாரான். எது? இந்த 200 கோடி ரூபாய் கார் ரேஸ் நடத்துறது, ஒரு பங்களா வாங்கி கொடுக்குறது, 50 கோடிக்கு டோட்ஸ் கார் வாங்கி கொடுக்குறது, இதுதான் உதவி. ஆனால் அந்த உதவியை யாருக்கு தான் சரிங்கன்னு தெரியலப்பா. இதெல்லாம் அடுத்த ஒருத்தர் வராரு பாருங்க, அரசியலில் கலைஞரை மிஞ்சுகிறார் அப்படின்னு தங்கம் தென்னரசு சொல்லியிருக்காரு. அரசியல்ல கலைஞரை மிஞ்சுகிறார். ஆமா, கண்டிப்பா டெஃபினெட்லி அதை நம்ம ஏத்துக்கிட்டே ஆகணும். கலைஞரை மிஞ்சும் உதயநிதி கண்டிப்பா டெஃபினெட்லி. 30,000 கோடி சும்மாவா? ஆடியோ வெளியானதுல 30,000 கோடி ஊழல் பண்ணாங்க. அது எங்க பதுக்கிறதுன்னு தெரியல, எப்படி பதுக்கிறதுன்னு தெரியல. என் லைஃப்ல நான் 30,000 கோடி ஒரே டைம்ல ஊழல் பண்ண நான் பார்த்ததுல ஆடியோலாம் ரிலீஸ் ஆனது. அது வேணா உண்மைதான். கருணாநிதி செஞ்ச ஊழலை விட உதயநிதி செய்யக்கூடிய ஊழல் அதிகம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்களை ஏமாற்றி பிழைப்புவாதம் நடத்தக்கூடிய உதயநிதி தமிழக மக்களை ஏமாற்றி இந்த திமுக சுரண்டி திண்டுகிட்டே இருக்கு. கலைஞரை மிஞ்சிடாராம்ல, கலைஞரை மிஞ்சக்கூடிய உதயநிதியா? என்னத்த கலைஞரை மிஞ்சிட்டாரு? கருணாநிதியாவது ஏதாவது தமிழை தாய்மொழி இல்லைனா கூட தமிழை கற்றுக்கிட்டாவது தமிழனை ஏமாத்தினாரு. ஏதோ பேப்பருக்கு பார்த்து படிக்காம. ஆனால் உதயநிதிக்கெல்லாம் பேப்பர் பார்த்து கண்ணாடியை போட்டுக்கிட்டு பார்க்கணும்.
5800 2004 அப்படின்னு பாருங்க. 5800 2004 என்னடா இது அப்படின்னா 5600 800 தானே சொன்னீங்க, இப்போ 600ங்கிற அப்படி நீங்க எடுத்து பாருங்க. உதயநிதியோட காணொலிலாம் எடுத்து பாருங்க. அந்த அளவுக்கு தலைவன் வந்து பர்ஃபார்மன்ஸ்ல பின்னுவாப்புல. அப்படிப்பட்ட உதயநிதி வந்து அரசியல்ல வந்து கருணாநிதி மிஞ்சுறதுன்னா ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை. உழைப்பில் முதல்வரை மிஞ்சுகிறார் அப்படின்னு யார் சொல்லியிருக்காருன்னா KN நேரு சொல்லியிருக்காரு. இப்போ சமீபத்தில் அந்த ஈடியில் மாட்டினாப்புல இந்த அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 2538 வேலை பணியிடங்களுக்கு வந்து 25 35 லட்ச ரூபா வரைக்கும் லஞ்சம் வாங்கின KN நேரு அப்படின்னு இந்த ஈடி சொன்னாங்களே, அந்த KN நேரு என்ன சொல்றாருன்னா உழைப்பில் முதல்வரை மிஞ்சுகிறார் துணை முதல்வர். எல்லாம் ஒரு அளவுக்கு தான் தங்கத்துவர, எல்லாம் ஒரு அளவுக்கு தாங்கிற மாதிரி முதல்வர் செய்யற ஒரே வேலை போட்டாக்கு போஸ்ட் கொடுக்குறது. ஆனா அந்த வேலையை வேணா உதயநிதி மிஞ்சுவாரு. ஏன்னா அவர் வந்து 60s 50s கிட்டா இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஐயா ஸ்டாலின். அப்படி இருக்கும்போது உதயநிதி கொஞ்சம் முன்னாடி இருக்கிறதுனால அந்த டெக்னிக்கலா எப்படி போட்டோ எடுக்கணும், எப்படி செல்ஃபி எடுக்கணும், எப்படி இதெல்லாம் போடணும்னு அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் கரெக்டாக பண்ணுவாப்புல. டக்குன்னு ஒரு நாயோட போஸ்ட் கொடுப்பாப்புல. அந்த நாயை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தலை மட்டும் இருக்கும், உடம்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டோலாம் வரும். அப்படிங்கிற மாதிரிலாம் என்னென்னமோ வருது. அப்படிப்பட்ட உதயநிதி வேணா மிஞ்சலாம், முதல்வரை மிஞ்சக்கூடிய துணை முதல்வர். அப்ப என்னன்னு சொல்ல வரீங்கன்னா, சொல்லாம சொல்றாங்க முதல்வர் வந்து அவருடைய இது காலம் முடிய போது அதுக்கடுத்து தமிழ்நாட்டுக்கு முதல்வராக வரக்கூடிய தகுதி உதயநிதிக்கு இருக்குன்னு இப்பவே காலை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அண்ணன் விவேக்கு போய் ஒரு படத்துல கடப்பா உணுது கட்டப்பா எழுந்து காக்கி நாடா ஒன்று பாவட நாடா எந்த டீலிங் பேசும்போது தலைவரை காலம் அமுக்குவாப்புல, அந்த மாதிரி இவங்க உதயநிதி நீ தான் எல்லாமே தெரிஞ்சு போச்சு, வேற வழியே இல்லை, உங்க அப்பாவுக்கு அமுக்கணும், அடுத்து உங்க தாத்தாவுக்கு அமுக்கணும், அடுத்து உங்க அப்பாவுக்கு அமுக்கணும், இப்போ உங்களுக்கு அமுக்குறோம், நாளைக்கு உங்க பிள்ளைக்கு கூட நாங்கள் அமுக்குவோம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க தானே புகழ்றாங்க, புகழ்ந்து தள்ளுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வெக்கமா இல்லை, கேவலமா இல்லை? உங்களுக்கு சோத்துல உப்பு போட்டு தானே சாப்பிட்றீங்க. எவனாவது ஒருத்தவன் மனசாச்சு விட்டுங்க. திரையுலகின் பெரியாரா, திரையுலகின் பெரிய என்னடா பெரிய பெரியாரு, என்ன பெரியாரு? ராஜராஜ சோழனாக வருவாராம். ராஜராஜ சோழன் உனக்கு தெரியுமா? ராஜராஜ சோழனுடைய வரலாறு படிச்சிருக்கியா? தெரியுமா உனக்கு? சோழர் பரம்பரையை பத்தி உனக்கு என்னன்னு தெரியுமா? ஏண்டா என்னடா இப்படி இருக்கீங்க, இப்படி இறங்கிட்டீங்க? நீங்க சொல்லணும்னா என்ன வேணாலும் சொல்லுவீங்களா? எவ்வளவு எல்லைக்கு வேணாலும் கேவலமாக இழிவாக நீங்க போவீங்களா? அந்த அளவுக்கு கேவலமான வேலையை பார்க்கறதுக்கு திமுக ரெடியா இருக்கிறீங்க. இதெல்லாம் என்ன ஒன்றும் சொல்ல முடியலையே. என்னத்த சொல்ல? இவங்களெல்லாம் வந்து எவ்வளவுதான் கழுவியும், ஏதோ ஒரு படத்துல இவர் சொல்ற மாதிரி தான், இவங்களை அவுத்தும் பத்தாச்சு அடிச்சும் பத்தாச்சுங்கிற மாதிரி கழுவி கழுவி ஊத்தியாச்சு. ஒருபோதும் திமுக திருந்துவதாக இல்லை. இதே போல ஒரு கூட்டத்தை போட்டு 4 பேர் உட்காந்து பொழுது பேசிட்டா உதயநிதியை வந்து தலைவராக ஏற்றுப்பீங்களா? இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, எப்படி ஈவரா தான் தமிழ்நாட்டில் ஆணையெல்லாம் புடுங்கினாரு, கருணாநிதி தான் தமிழ் மொழியை வளர்த்தாருன்னு சொல்லிட்டு இருக்காங்களோ, அதே போல இப்ப என்னன்னா உதயநிதியை வந்து அடுத்த 50 வருஷம் கழிச்சு யாராவது வந்தாங்கன்னா, உதயநிதி எப்பேற்பட்ட தலைவர் தெரியுமா? தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது யார் தெரியுமா? உதயநிதின்றுவாங்க. தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது உதயநிதியா அப்படின்னு வரலாறே மாத்திடுவாங்க இவங்க. அப்பேற்பட்ட ஆளுங்க இவங்க. இவங்க கிட்ட ரொம்ப சூதானமா இருக்கணும். விட்டா தமிழ்நாடுன்னு பேர் வச்சதே உதயநிதி தான். உதயநிதி வந்து போராடி தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சாருன்றுவாங்க. தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலத்தை பிரிச்சதே கருணாநிதி தான்ருவாங்க. வரலாறை மாத்திடுவாங்க. இவங்க எப்பேற்பட்ட திருட்டு அயோக்கிய பயலுங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால பார்த்து சூதானமா இருங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.